எல்லா பிரச்சனைகளும் தீரணும், எல்லா அழுத்தங்களும் தீரணும். இனி தோல்வியோ துன்பமோ நோயோ என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு பதிவு. கம்பீரமாக சொல்லுங்க, கடவுள் உங்களுக்கு தேவையானவற்றை இன்னும் சில நாட்களில் செய்வார் அப்படின்னு. அதே போல ஒரு கமெண்ட்டையும் பாஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனையும் என் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முழு பதிவையும் கேளுங்க. உங்க வாழ்க்கையில 48 நாள் மந்திரம் பலிக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு பதிவை நம்ம கொடுக்குறோம். இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், ப்ளஸ் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கலந்துருக்கும். அதாவது நாம் கடவுள் மேலே பக்தியோடு இருக்கோம், ஆனால் அதே கடவுள் நம் மீது அன்பாக இருக்கிறார்களா? இது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஏற்றம் அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில கர்ம வினை கொஞ்சம் அடங்கி இருக்கும். அது எந்த சத்தத்தையும் அது டெஃபினட்டா கொடுக்காது. ஸோ எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, வண்டி வண்டியா லாரி லாரியா எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, நீங்க நிச்சயமா காப்பாற்றப்படுவீர்கள் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவங்களை எதிர்த்து உங்களால் ஒரு வெற்றியை பெற முடியும். அப்போ கடவுள் உங்கள் மீது அன்பாக இருக்கிறாரா? நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்கல, கடவுள் உங்கள் மீது அன்பாக இருக்கிறாரா? அப்போ நீங்க அது போல ஏதாவது சில விஷயங்கள் உங்களால் உணர முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இது இன்னும் பிறருக்கும் போய் சேரட்டும். ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே அதிகரிக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நல்லதையும் உங்களுக்கு கொட்ட போகுது. அப்போ அவர் ஒவ்வொரு மனுஷங்க மேலேயும் அன்பா இருக்கிறாருன்னா இருக்கிறாரு. ஆனால் அளவுக்கு மீறின அன்பு யார்கிட்ட இருக்கிறாருன்னா, எந்த ஒரு மனுஷன் வறுமையிலையும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்கிறானோ அவன் மீது அதிக அக்கறையும் அதிக அன்பும் ப்ளஸ் அதிக கண்டிப்புடனும் இருக்கிறார். ஃபஸ்ட்டு 2 எல்லாரும் ஏற்றுக்கலாம், ஆனால் 3ஆவதை ஏற்றுக்க முடியல. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, கடவுள் எனக்கு பயங்கரமாக தண்டனை கொடுக்குறாரு, பயங்கரமாக சோதிக்கிறாரு,
எப்படி வாழ முடியும் சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அப்படி சொன்னவங்க 4-5 பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அப்படி சொன்னவங்க இல்லை, 4-5 பேர் தொடர்ந்து சாயப்பாவை வணங்கி தொடர்ந்து அன்பே சாய் பதிவுகளை மனசில் நிறுத்தி இன்னைக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்பே சாயில் அவங்க நேம் சொல்ல சொன்னாங்க, பிரியா. இந்த பிரியா சாய்ராம் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதிராக மேரேஜ் பண்ணாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசவே இல்லை. 10 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. நாங்கள் இருக்கிற ஊரில் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதையும் மீறி இந்த ஊரில் இருந்தேன்னா கண்டிப்பாக நாங்கள் தற்கொலை பண்ணிப்போன்னு மிரட்டி அவங்கள வேறு ஊரில் தான் வாழணும்னு சொல்லி வேறு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 10 வருஷமாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் காலிங் பெல் அடித்திருக்காங்க. யார் என்னன்னு பார்க்கும்போது, கதவை திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும். இது வழி, இந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். இது எவ்வளவு பெரிய ஒரு வழி, அந்த வழிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிவாரணமா அப்படின்னு. அப்போ சாயப்பா உங்கள் மீது அன்பாக இருந்தால் உங்கள் கர்ம வினைகள் பலகீனமாக்கப்படும். உங்கள் கர்ம வினைகள் பலகீனமாக்கப்படும். உங்கள் கர்ம வினைகள் பலகீனமாக்கப்படும். ஏன் 3 தடவை சொல்கிறேன்? அவர் அன்பாக இருந்தால் உங்கள் கர்ம வினை அப்படின்ற மிகப்பெரிய சாத்தான் இல்லை எதிரி கூட்டம் அழிஞ்சிடும். அது உங்களுக்கு பல விஷயத்திலையும் பல உதவிகளை அது செய்யும். கர்ம வினை அழிஞ்சிடுச்சுனாலோ இல்லை பலகீனம் ஆக்கப்பட்டாலோ உங்கள் வாழ்க்கை உயர்வு நிலையை அடையும். உயர்வு நிலையை நீங்கள் பெறுவீர்கள். அப்போது அவங்க அன்பே சாய் குடும்பத்தில் 4 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் புலம்பல்கள். அவங்க கணவர் நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பம். ஆரோக்கியத்துக்கு பஞ்சம் இல்லை, வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை, உதவி செய்வதற்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் மிகப்பெரிய கஷ்டம் பெற்றோர்கள் பேசாமல் இருப்பது. அந்த பெற்றோர்களே முன்னாடி நிற்கும்போது சொல்கிறாங்க, 1000 சாயப்பாவை நான் பார்த்தேன். அந்த வார்த்தை இப்போ வரைக்கும் என் மைண்டுக்குள்ளே இருக்கு. 1000 சாயப்பாவை நான் பார்த்தேன். அப்போது அவங்க கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையால் கடவுள் அவங்க மேலே வச்ச அன்பு, இந்த 2ம் சேர்ந்து ஒரு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை அது கொடுக்குதுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2017 or 18 சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் இருக்கும்போது சாயப்பா கோயிலுக்கு நான் எப்படி போனேனே தெரியல. ஏன்னா எனக்கு அவரை பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போனால் இந்த பக்கம் ஒரு ஓரமாக வாங்க சாப்பாடு வாங்குங்க, சாப்பாடு வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய தட்டு, அதில் சாம்பார் சாதம். அன்னைக்கு கூட்டம் கம்மி. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேணும்னா இன்னும் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. இல்லைங்க வேண்டாங்கன்றோம். இல்லை வீட்டுக்கு வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க. அந்த கோயிலுக்கு நான் முன்ன பின்ன போனதே கிடையாது. நான் சொல்கிறது ஈரோடு சாய்ப்பா கோயில். அன்னைக்கு வீட்டுக்கும் அந்த சாப்பாடை சாப்பிட்டோம். அடுத்த நாள் மதியானமும் அடுத்த நாள் நைட்டும் அங்கே தான் சாப்பாடு. ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே சாயப்பா எனக்கும் விஷ்ணு சாய்ராமுக்கும் சாப்பாடு அங்கே போட்டார். ஏன்னா அம்மா அப்பா அம்மாவுக்கு ஆப்ரேஷன், அவங்க பிரதரோட வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. கையில் காசு இல்லை, காசு வாங்கவும் விரும்பலை, கடன் தொல்லை, எவ்வளவு பிரச்சனைகள். அப்போ எப்படி அந்த சாப்பாடு கிடைச்சது? பசித்தவனுக்குத்தான் சாப்பாட்டோட அருமை தெரியும். அதுக்கு தான் அன்பே சாயில் நம்ம சொல்கிறோம், சாப்பாடு கொடுங்க, அன்னதானம் கொடுங்க அப்படின்னு. அதனால தான் இந்த தடவை நான் நம்ம அன்பே சாய், ஈரோடு அன்பே சாய் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணோம், ஃபுட்டு டொனேட் பண்ணியிருந்தோம்.
பேமெண்ட்டாக பண்ணிட்டோம். ஏன்னா எத்தனை ஜீவன்கள் அந்த சாப்பாட்டுக்காக வராங்கன்னு. அதை தாண்டி மாரியம்மன் கோயிலையும் அன்னதானத்துக்கு தொகை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சாயப்பா கோயிலில் இருக்கிறவங்க கூட மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் மாரியம்மன் கோயிலுக்கு வரவங்களும் ஏழைகள், பரம ஏழைகள் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஏழைகள். நான் அதை கண்கூட பார்த்தேன். அப்போது அதனால தான் சாப்பாடு உங்களால் கொடுக்கும்போது ஒரு மனுஷனுடைய மனசு மட்டும் நிறையில, படைச்ச கடவுளுடைய மனசையும் குளிர்விக்கிறீங்க. சரி, நம்ம ஏன் அபிஷேகம் பண்ணுறோம் சுவாமிக்கு? நீங்கள் என்ன கருத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு சொன்ன கருத்து என்ன தெரியுமா? எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? கடவுள் நாம் செய்த தப்புக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறாரு. அந்த கோபத்தை தீர்க்கணும்னா அவரை என்ன பண்ணணும்? குளிர் வைக்கணும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம் அப்படின்னாங்க. நான் இந்த கருத்துக்கு எனக்கு செட் ஆகலை. அப்போது கடவுள் தான் இந்த உணவை படைச்சாரு, கடவுள் தான் இந்த உயிரை படைச்சாரு, சரி படைக்கப்பட்டது அத்தனையுமே கடவுள் தான் அப்படின்னு நாம் சொல்லுறோம். அப்போ கடவுளுக்கு அது தேவையா? இல்லை சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக கிடக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இல்லை 5 அறிவை படைச்ச விலங்குக்கும் தேவையான பார்க்கும்போது கடவுளுக்கு தேவையில்லை. உயிரினத்துக்கு நீ உணவு கொடு, நான் மகிழ்விப்பேன், நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஸோ நம்ம அப்படி செஞ்சு தான் உணவு இன்னைக்கு நிறைய பேருக்கு டொனேட் பண்ணி தான். ஒரு சாய்ராம் இப்போயும் நான் சொல்கிறேன், தம்பி பிஸ்கட் வாங்கிறதுக்கு கூட கையில் காசு இல்லை. அதனால் எங்கள் வீட்டில் இந்த சர்க்கரை இருக்கும் பாருங்கள், அதை நான் எறும்புக்கு வச்சேயா, இதான் என்னால் முடியுதுன்னு சொல்லி அழுது கொடுத்த அந்த அம்மா இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் 10 பேருக்கு முழு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. 2வது அன்பே சாய்க்கும் காசு அனுப்புகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி அவங்களுக்கு அந்த காசு வந்தது. கொடுக்கக்கூடிய மனசை பொறுத்து. நீ கொடுக்கக்கூடிய பொருளுக்கோ கொடுக்கக்கூடிய உயிரினத்துக்கோ இல்லை, கொடுக்கக்கூடிய மனசை பொறுத்து 10 பேருக்கு முழு சாப்பாடு. இது தக்காளி சோறு, லெமன் சாப்பாடு அப்படி இல்லை, முழு சாப்பாடு. ஒரு சாப்பாடோட ரேட் வந்து 110, 120 இல்லை 150 ரூபா இருக்கும். முழு சாப்பாடு 10 பேருக்கு எடுத்துகிட்டு போய் பாயசத்தோட. இத்தனைக்கும் வீட்டு வேலை செய்கிறவங்க தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்சிக்க கூடாதுல்ல, பெரிய ஐடியில் வேலை பார்க்குறவங்க. ஒன்று சொல்லட்டுமா? ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட மனசு வரலை, ஆனால் ஒரு ஏழைக்கு மனசு இருக்கு. அந்த மனசு இருக்கிறவன் தாங்க பணக்காரன். யாராவது பர்ஸை ஒரு காசு கொடுக்கணும்னு சொல்லி பர்ஸை தேடி இருக்கிற எல்லா முடுக்களையும் தேடி 50 பைசாவோ 50 பைசா வரதில்லைன்னு நினைக்கிறேன், 1 ரூபாயை தேடி கண்டுபிடிச்சி இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஏழையோ ஒரு மிடில் கிளாஸோ 10 ரூபா இருந்தாலும் இந்தாங்க ஐயா எடுத்துக்கோங்க. ஏன்னா அவனுக்கு அந்த கஷ்டம் புரியுது, பணக்காரனுக்கு கஷ்டம் புரியல. ஒருவேளை ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனாக மாறின உடனே அவன் அம்பானி வீட்டில் பிறந்த மாதிரியே நினச்சிக்கிறான். ஏழைங்களை பார்த்தா வெறுக்கிறான், ஏழைங்களை பார்த்தா ஒதுக்குறான். ஸோ நம்ம உதவிகள் செய்யும் போது எத்தனையோ மனுஷங்களுடைய முகம் இப்போ வரைக்கும் நம்ம ஞாபகத்துக்கு வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈரோடு போயிருக்கும்போது பயங்கர பசி. சரவணபவன் ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கும்போது இடம் ஃபுல்லு, சாப்பாடு இடம் ஃபுல்லு. யாரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்றாங்க. தலை சுற்றுது. ஒரு வயசான பாட்டிமா 70+ இருப்பாங்க. தம்பி பசிக்குது, ஏதாவது வாங்கி தரீங்களா? அந்த முகம் இப்போ வரைக்கும் கண்ணில் வருது. அவங்களுக்கு 2 ரோஸ்ட்டை வாங்கி கொடுத்தோம். நான் பெருமைக்காக சத்தியமாக சொல்லலை, கடவுள் மேலே சத்தியமாக எனக்கு எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட பெருமை வரலை. அது ஏன்னு தெரில,
வராதது கோடி கும்பிடு அந்த இறைவனுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும். ஏன்னா நீங்கள்லாம் இருந்து தான் என்னுடைய அகங்காரத்தையும் என்னுடைய ஆணவத்தையும் அழித்தீர்கள்னா நம்ப முடியுதா? உண்மை அது. நல்லவன் கூட சேர்ந்தா நல்லவனாக தானே இருக்க முடியும். ஆணவமும் அகங்காரமும் இல்லாதவன் கூட சேர்ந்தா நம்மளும் அப்படி தானே இருப்போம். அதனால தான் நான் சொல்ல, இது சும்மா முகத்துக்காக சொல்லலை, முகஸ்துதின்னு சொல்லுவாங்களே, அதுக்காக சத்தியமாக இல்லை. இயல்பாகவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வரல. அந்த அம்மாவை பார்க்கும்போது இது மாதிரி எத்தனையோ அம்மாக்கள் இருப்பாங்க, நம்மளால் கொடுக்க முடியுமா நம்ம நினைக்கிறோம், கொடுக்க முடியுமான்னு நினைக்கிறோம். அதனால் யார் எங்கே போனாலும் சரி, எப்பயுமே பாக்கெட்டில் நம்ம தான் மொபைலில் கேஷ் இருக்கும்ல, அன்பே சாயினில் தனியாக அந்த நம்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கூகுள் பே இருக்கும் இல்லையா. அப்போ யாராவது கேட்டாங்கன்னா இம்மீடியட்டாக பக்கத்தில் ஏதாவது ஃபுட்டு இருந்துச்சுன்னா சட்டு புட்டுன்னு வாங்கி கொடுத்து அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மனுஷங்க கிட்டேயும் கடவுள் அன்பு செலுத்துகிறார். நீங்கள் ஷீரடி சாயப்பா கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷீரடியில் அங்கே 2000 ரூபாய் போடுறீங்களே, அந்த 2000 ரூபாய்க்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய பசித்தவர்களுக்கு உணவளிச்சிடுங்க. கோயிலுக்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லு, கோயிலுக்கு கொடுங்க. ஆனால் 10ல் ஒரு 25% கோயிலுக்கு கொடுங்க, 75% மனிதர்களுக்கோ இல்லை பிற உயிருக்கோ தானம் அளியுங்கள். ஸோ நம்ம அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறோமான்றது யோசிப்பாருங்க. ஆனால் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, என்னால் உதவி செய்வதற்கு கூட என்னோட மனசில் அமைதியும் சந்தோஷமும் இல்லை. ஏன்னா குடும்பத்தில் அவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகளை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிடுங்க, அதுக்கப்புறம் மனசில் இருக்கக்கூடிய துன்பம் அழிஞ்சி இன்பம் பிறக்கும். நேருக்கு நேராக உதவிகள் செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேருக்கு நேராக நீங்கள் 10 ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்களோ 100 ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்களோ, நீங்கள் எனக்கு கூகுள் பே அனுப்புறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரைட் டீல் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனசுக்கு 100% ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ரைட் டீல் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எங்கிட்ட கொடுக்கறதும் அதை இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஆனால் நீங்கள் அதை நேரடியாக பார்க்கணும். அதுக்காக நான் டெய்லியும் வீடியோ எடுத்து நான் இவங்களுக்கு அப்படி கொடுத்தேன் அவங்களுக்கு அதை கொடுத்தேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் ஸ்ட்ரெயிட் டீல் டு டீல் பண்ணுங்கன்ற. அப்போ நம்ம லைஃப்பில் இன்னும் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கத்தில் கூட இன்னும் முழுசாக படிக்கலை, இந்த பக்கத்தை படித்தாதான் அடுத்த பக்கத்துக்கு போக முடியும். அதுக்கு ஒரு படிப்பு உதவாது வாழ்க்கைக்கு. ஸோ கடவுளுடைய படிப்பு அறகுறைய படிப்பாக படிக்கவே கூடாது. அதை நல்ல தெளிவாக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் படிக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. எதிர்பாராமலே நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் 100க்கு 100 நடக்கும். நாம் செலுத்தக்கூடிய பக்தியை விட சாயப்பா நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு முக்கியமா இல்லையா? அன்பு முக்கியமா இல்லையா? அப்போ அன்பை யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அங்கே திருப்பி 10 மடங்காக நாம் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகள் சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்குமே சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மறையல, அது மறையவும் வேண்டாம். ஒரு ஓரமாக நாய் இருக்குது, அது வெறி பிடிச்ச நாய். அந்த நாய் உங்களை கடிக்கலைன்னா அதை ஏன் கொல்லணும்?
உங்களை கடிக்கல, நீங்கள் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது யாரை கடிக்குதோ அதுக்கு அவங்க கொல்லட்டும். அந்த வெறிநாயை நீங்கள் சாகடிக்கிறதால அந்த பாவத்தை சேர்த்துக்க வேண்டாம். அது உங்களை கடிக்காத உத்தரவாதம் கொடுத்துடுச்சு. அதே போல தான் கர்ம வினை உங்களை ஒன்றும் செய்யாது. துன்பம் வாழ்க்கையில் இருக்கும். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் வலி இருக்கும். நம்ம உயிர் இல்லைன்னா வலி இல்லை. அது புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாதுன்னு ஒருத்தன் முனிவர்கிட்ட சொன்னானா, முனிவர் சொன்னாராம், அப்போ நீ கஷ்டமே படக்கூடாது, வாழ்க்கை வலிக்கவே கூடாதுன்னா இதோ பக்கத்தில் கிணறு இருக்குது, அங்கே போய் செத்து போயிடு. செத்து போனால் தான் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். நீ வாழ்ந்தால் தானே கஷ்டப்படுவேன். நீ வாழலைன்னா கஷ்டப்பட முடியாதுல்ல. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்? கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு கேட்குறோமா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? அதை நம்ம செய்வோமா? இல்லை சாமி வாழணுன்னுவோம். இப்போ வாழணும்னா கஷ்டப்படு. கஷ்டம் நிரந்தரம் இல்லை, அது உனக்கு தெரியுது. ஆனால் ஏன் அது உரைக்கிற மாதிரி நமக்கு புரியல? உண்மையை ஒத்துக்கும் போது கசக்குதுன்னு அதுக்காக ஒத்துக்காம இருக்க முடியுமா? ஒத்துக்கிட்டா கசப்பு கம்மி. நீ ஒத்துக்கலைன்னா கசப்பு உன் வாழ்க்கை ஃபுல்லாக வந்துடும். உன் வாழ்க்கை ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதை நீ என்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கை இல்லை. ஒரு பிரைட்னஸ், டார்க்னஸ் போய் பிரைட்னஸ் வந்துடும். எத்தனை நாள் தான் இருட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது? நமக்கே ஒரு மாதிரி இதாக இல்லை. இருட்டு தேவையான நேரத்தில் வேணும், வெளிச்சமும் தேவையான நேரத்தில் வேணும். அப்போ 24 மணி நேரம் வெளிச்சத்தில் இருக்க முடியாது. இருந்து பாருங்களேன், நீங்கள் தொடர்ந்து 10 நாள் இருந்து பாருங்கள். அப்போ 10 நாள் இருட்டு இருந்து பாருங்கள். எல்லாமே ஒரு அளவு தான். அதே போல தான் கடவுளும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அளவில் தான் கொடுத்துருக்காரு. உன்னால் எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் துன்பம். யானை சாப்பிட்ற அளவுக்கு குழந்தை சாப்பிட முடியுமா? குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு யானை சாப்பிட முடியுமா? ஸோ யானைக்கு என்ன சாப்பாடோ அது எவ்வளவு தாங்குதோ அவ்வளோ. குழந்தைக்கு என்ன சாப்பாடோ அந்த குழந்தை எவ்வளோ தாங்குதோ அவ்வளோ. அதே போல தான் உன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் உனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறான்னு சொல்லுது. தாங்குகிற துன்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்படி சொல்லுங்கள். ஸோ வித்தியாசமான குழந்தைகளாக நீங்கள் இருந்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. எல்லோரும் போல பஞ்சப்பாட்டு பாட வேண்டாம். ஒரு துன்பம்னா அதை தாண்டினா ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சி அதை மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு ஆரோக்கியமாக தாண்டவங்களோட வாழ்க்கை மாறுது. இல்லை துன்பம் வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், அப்படி இப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்ல காரியமும் நடக்காமல் போயிடும். ஜாக்கிரதை. அதனால தான் சொல்கிறோம், சச்சரித்திரம் படிங்க, மெடிடேஷன் படிங்க. வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க, எதையும் நிறுத்தாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறதுப்பா, ஒரு ஆடியோ கேட்குறோம், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை செய்கிறோம், அடுத்த ஆடியோ கேட்குறதுக்குள்ளே இதை நிறுத்திடுறோம். மறுபடியும் பிரச்சனையாகுது, மறுபடியும் சாய்ராம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஆடியோ கொடுக்குறோம். இவர் வேற நம்ம அனுப்புகிற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டேன்றாருன்னு ஃபீல் வேற பண்ணுறோம். ஒன்று தான் புரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய அனுமதியின் படிதான் இங்கே என்னுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது என்னோட வாழ்க்கையை நான் சொல்கிறேன். எல்லா விஷயமும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய அஃபிஷியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய அன்பே சாய் வாழ்க்கையாக இருக்கட்டும், அவருடைய அனுமதியின் பெயரில்தான் நான் நடக்கிறேன். உங்கள் ஆடியோவை கேட்கறதும் அவருடைய அனுமதியின் பேரில் தான். உங்கள் ஆடியோவை கேட்காம இருப்பதும் அவருடைய அனுமதியின் பெயரில் தான். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் 5 வருஷமா அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது.
உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது 100% உறுதி சொல்ல முடியுமா? அடுத்த 1 ஹவரில் என்னுடைய மனநிலை இப்படி இருக்கும். நான் இதை வேணும்னு சொல்லுவேன், நான் இதை வேண்டான்னு சொல்லுவேன், நான் பிடிச்சவங்கள தான் பார்ப்பேன், இல்லைப்பா அடுத்த 1 ஹவரில் நான் பிடிக்காதவங்கள பார்ப்பேன் அப்படின்னு உங்களால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுமா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு அனுமதி தேவைப்படுது. கடவுளுடைய அனுமதி தேவைப்படுது. அந்த அனுமதியின் பெயரில் தான் இங்க எல்லா விஷயமும் நடக்குது. அப்போ வெற்றி வந்தாலும் தையத்தக்கன்னு குதிக்க மாட்டோம், தோல்வி வந்தாலும் ஐயோ தோல்வி வந்துடுச்சேன்னு சொல்லி நொறுங்கி போயிடவும் மாட்டோம். நாம் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக நாம் வரல, நமக்குள்ளே யார் இருக்கிறாங்க அப்படின்றத நினச்சி அதற்கு தகுந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது மட்டும்தான் உண்மை. அதனால் இந்த வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் பிரம்மன், எல்லாம் பிரம்மன், எல்லாம் சிவமயம், எல்லாம் சாய்மயம். அப்போ உனக்குள்ள ஒரு சக்தி, அந்த சக்தி தான் உன்னை காப்பாற்றக்கூடிய தெய்வமா நம்ம பார்க்கணும். எனக்கு உதவி செய்ய ஒருவரும் வேண்டான்னு சொல்றது தப்பு. என்னோட உதவி செய்யணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றது தான் தப்பு. கடவுள் நேரடியாக வந்து உதவி செய்ய மாட்டார். அப்போ ஏதோ ஒரு மனுஷன் அவன் மூலமாக தான் உதவி செய்வார். இப்போ எனக்கு யார் உதவி செய்கிறாங்க என்னுடைய வியாபாரத்தில்னா என்னுடைய கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கேன், எனக்கு அவங்க உதவியாக இருக்காங்க. அப்படிதான் நீங்களும். இங்கே எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கும் உங்கள் முதலாளிக்கும் தேவைகள் இருக்கு. அதனால அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலை கூட ஒரு விதத்தில் ஒரு உதவி. அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க செய்யக்கூடிய வேலையை தான் ஒரு முழு நிறைவான பிரார்த்தனை. செய்யக்கூடிய செயலில் தான் கடவுள் இருக்கிறார்னு நினைச்சு நீங்க செயல்புறீங்க. அப்படி செயல்புரியும் போது எந்த தப்பான செயலையும் உங்களால் செய்ய முடியாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் செய்யக்கூடிய செயலில் சாயப்பாவை நான் பார்க்குறேன் அப்படின்னாவே எந்த ஒரு மனுஷனுக்கும் தப்பான ஒரு செயலை நம்ம செய்ய மாட்டோம். இது கடவுள் சத்தியம். இதை எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பை ப்ராக்டிஸில் தான் இது வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃபாக மாறும். வெளியில் நல்லவர்கள் போல நடிக்கிறதும் உள்ளுக்குள்ள அரக்க குணம் படைத்ததும் யாரை ஏமாத்துறீங்க தெரியுமா? நீங்கள் பிறரை ஏமாற்றி நீங்கள் சாதிச்சிட்டதா நீங்கள் தம்பட்ட அடிச்சுக்கலாம். ஆனால் வேஷம் கலைஞ்சிடுமே. வேஷம் கலையுமா கலையாதா? என்னதான் ஒரு பெரிய மழை, அதை தாண்டி ஒரு பனி மூட்டம் மூடிடுச்சு. இப்போ மழை காணாமல் போயிடுச்சா? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை ஜொலிக்கும். இந்த மாய பிம்பம் மட்டும் போயிடும், அதாவது பனி மட்டும் போயிடும், அவ்வளோதான். இட்ஸ் வெரி ஈஸி. இட்ஸ் நாட் அ டஃப். பை ப்ராக்டிஸால் உங்களால் எதை வேணாலையும் உருவாக்க முடியும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம தொடர்ந்து 48 நாள் செஞ்சால் அது ப்ராக்டிஸ் ஆகிடுது. 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் நான், நைட்டு 4 மணிக்கு தூங்குறவன், நைட்டு 4 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எந்திரிக்கிறவன், அப்பேற்பட்டவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ப்ராக்டிஸ் வருது. ஸ்டில் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இல்லை அப்படின்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock நான் எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகளை செய்துட்டு
அன்பே சாய் ஆடியோவை கொடுத்துட்டு நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்க. ஸோ எந்த விதமான பலனையும் எதிர்பார்ப்பதுன்றது இல்லை. அது வியாபாரத்திலேயும் சரி, அன்பே சாயிலையும் சரி, எந்த இடத்துலையும் சரி, எந்த பலனையும் நான் எதிர்பார்க்காத ஒரு மனுஷனாக நான் இருக்கிறதால தான் இன்னைக்கு எனக்கு எந்த விதமான ஒரு பாரமும் சுமையும் என் மனதிற்குள் இல்லை. பாரமும் இல்லை, சுமையும் இல்லைன்னா என்னால் நல்லா ரன் ஆக முடியுது, நல்லா ஓட முடியுது. வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஸோ இதை விட தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னு என்னுடைய விருப்பம். அதை நீங்கள் நிச்சயமாக நிறைவு செய்வீர்களா என்ற கேள்வியோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.